வணக்கம். இன்று பொறை உடைமையின் 9வது குறளை நாம் காண இருக்கிறோம். பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்தார் பூமி ஆழ்வார், இந்த மாதிரி பழமொழிகள்லாம் நம்ம வாழ்க்கையில் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது சிரமம்தான். ஒரு காலகட்டத்தில் நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம் என்பதும் உண்மைதான். இப்போ இந்த பொறுமையை எனக்கு போதித்தவர்கள் என்னுடைய பெற்றோர்கள். எவ்வளவு பேர் உன்னை எப்படி தூற்றினாலும் உன்னுடைய திறமை உன்னிடம்தான் இருக்கிறது. நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுவிட்டு அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பொறுமையோடு பொறுத்து கொண்டு இரு. உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் நேரம் வரும்பொழுது அதனை சரியாக பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருக்குறள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முற்றும் துறந்த முனிவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழை விடவும் பொறுமைசாலிகளுக்கு அதிகம் கிடைக்குங்கிறார். முற்றும் துறந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த காலத்தில் தான் இருந்தாங்க, இப்பெல்லாம் கிடையாது. நாமளே பார்க்குறோம், நாகரீக உலகில் துறவறம் மேற்கொள்ளுபவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். துறவறம் என்பது மிகச்சிறந்த அறச்செயலாகும். அனைத்து உலக இன்பங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து கொண்டு செல்லுவது துறவரம் என்பதாகும். துறவிகளுக்கு ஆண், பெண், செல்வந்தர், ஏழை, குழந்தைகள், பணக்காரர், இது மாதிரி எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அவர்களுக்கு இறை நம்பிக்கை ஒன்றே குறிக்கோள். அவங்க தான் துறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய சொற்கள் உண்மையானவை. அவர்கள் எது சொன்னாலும் அது அப்படியே நடந்துவிடும். ஏன்னா அந்த மனசில் உண்மைத்தன்மை காணப்படுகிறது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய துறவர விதிமுறைகளை நான் எடுத்து கூற விரும்பவும் இல்லை, விரும்ப மாட்டேன். ஆக இந்த திருக்குறளை நாம் இப்பொழுது காணலாம். துறந்தாரின் தூய்மை உடைய இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்கிற்பவர். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்கிற்பவர். இதற்கு வள்ளுவ பெருந்தகை எப்படி விளக்குகிறார் என்று பார்ப்போம். எல்லை மீறி நம்மிடம் நடந்து கொள்ளும் தீயவர்களின் கடுமையான சொற்களை நாம் பொறுத்து கொள்ளுவோம். ஆனால் அவர்கள் நல்லவர்கள். நமக்கே தெரியும், ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. நம்மளால் அதை சகிச்சிக்கவே முடியாத அளவுக்கு கொடுமையான வார்த்தைகளை கூட பயன்படுத்தி நம்மை துன்புறுத்துவார்கள். அவ்வளவு கொடுமையான வார்த்தைகளை கூறக்கூடிய தீயவர்களின் சொற்களை நாம் பொறுத்து கொள்ளுதல் என்பது எதனை விட சிறந்தது என்றால், பொறுத்து கொள்ளும் நன்மக்கள் துறவிகளை விட மிகவும் தூய்மையானவர்கள், பெருமைக்குரியவர்கள், போற்றக்கூடியவர்கள், போற்றி வணங்கக்கூடியவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். மிக கொடுமையான சொற்களை கூறி நம்மை ஒருவர் இழிவுபடுத்தினாலும் அவற்றை நாம் பொறுத்து கொள்வோமே. ஆனால் நாம் யாரை விட சிறந்தவராக இருப்போம்? முற்றும் துறந்த துறவியரை விட மிகச்சிறந்த சான்றாண்மை பெற்றவர்களாக கருதப்பட்டு பெருமையோடு பார்க்கப்படுவோம் என்கிறது இந்த திருக்குறள். நன்றி. நாளை அடுத்த குறளில் காணலாம்.